வரப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து சந்தைகள் நோக்கி போறப்ப திருப்பி இந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மார்க்கெட்குள்ளேயே போகாம வேற என்ன பண்ண முடியும்ன்றப்ப நம்மளே கையில எடுக்கணும்னு எடுத்தது இந்த உள்ளூர் சந்தைகள். ஸோ அப்போ எல்லா ஊர்லயுமே ஒரு சின்ன குழுவாவோ இல்லை ஒரு தனிநபர் இதை முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுத்துட்டு ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விவசாயம் அதுக்கு பக்கத்துல இருக்க விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நுகர்வோருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு சந்தைக்குன்னு போறோம்னா காய்கறி தேவைப்படுது, பழங்கள் தேவைப்படுது, கீரை தேவைப்படுது, மளிகை சாமான் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் தேவைப்படுது, கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் தேவைப்படும். அது சார்ந்து ஒருங்கிணைக்கிறாங்க. பெண்கள் குழு இல்லை விவசாயிகளே யாராச்சும் மதிப்பு கூட்டல் பண்றாங்களா, இல்லை ஸ்நாக்ஸா பண்றாங்களா, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு என்ன மாற்று இருக்கு, பயோ என்சைம்ஸ் இல்லை வேற எதுனாச்சும் நேச்சுரலாவே கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, கூடைகள், அந்த மாதிரி பனை ஓலை, கைத்தறி, நெசவு இது சார்ந்து இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு 15 to 20 ஒரு யதார்த்தமா ஒரு சின்ன ஒரு சந்தையில ஒரு 15ல இருந்து 20 ஸ்டால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டாலும் ஒரு குரூப், சில பேர் சில இடத்துல கூட்டா பண்றாங்க, சில இடத்துல தனி நபர் கூட ஸ்டால் போடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ இது ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன குழு மாதிரி வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தெம். அந்த குழு